Hello students, இந்த வீடியோல நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படினாலும் சரி தாராளமாக ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்றாங்க, ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்கு and இந்த காலேஜ் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா டீடைல்டாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் வாய்க்கால் மேடில் வந்து பெருந்துறை மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் நாக்ல பார்த்தீங்க அப்படின்னா A+ கிரேடும் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா NBA-வால் அக்ரிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 2001 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். இந்த காலேஜில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அலைட் ஹெல்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 142 கம்பெனிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மற்ற கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேன்டீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் யோகா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி யோகாவுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். சென்ட்ரல் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 64,000 புக்ஸுக்கு மேலே வச்சு 10,800க்கு மேலே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் புக்ஸ்மே வந்து உங்களுக்கு அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் EDC ஸோ என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே இருக்குது. அண்ட் R&D டிபார்ட்மெண்ட்கான செல்மே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே இருக்குது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதா இருக்கட்டும் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்டை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பிளேஸ்மெண்ட் வைஸ் எந்த மாதிரிலாம் கம்பெனிஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காக்னிசன்ட், கேப்ஜெமினி, அசென்ஜர், TCS, விப்ரோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்வேன். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜோட ஆவரேஜான சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகவே வந்து நீங்கள் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட் வைஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வைஸ்மே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அண்ட் இந்த காலேஜில் வேறு என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது, உங்களோட கட் ஆஃப் இங்கே சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.